தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தூய ஆவியாரே எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது பேரொளியின் அருள் சுடரை எம்மீது அனுப்பிடுவீர். எளியோரின் தந்தையே வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர்நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை நம்புவோரின் இதயத்தின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருளாற்றல் இல்லாமல் மனிதரில் எதுவும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வனைத்திடுவீர். குளிரானதை குளிர்போக்கிடுவீர். தவறிப்போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை நம்பும் அனைவருக்கும் உமது 7 கொடைகளையும் வழங்கிடுவீர். புண்ணிய பலன்களையும் வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பை அளித்து அழிவில்லா இன்பமும் அருள்வீரே. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11வது இறைவார்த்தை. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாய் கொடுத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். திருச்சபை மரபுப்படி 3 ஞானிகள் அல்லது 3 அரசர்கள் பெத்லெகேமில் மாடடை குடிலில் பிறந்த மனுமகன் இயேசுவை அவர் தம் தாய் மரியாவோடும் சூசையோடும் கண்டு வணங்கி ஆராதித்து பொன், தூபம், வெள்ளைப்போளம் ஆகிய காணிக்கைகளை செலுத்தி நாடு திரும்பிய நிகழ்வை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். உலகத்தின் வெளிச்சமாக பிறந்த இயேசுவை இன்று ஆராதித்த அந்த 3 ஞானிகள் நம்முடைய பிரதிநிதிகளாக இன்று வெளிப்படுத்தப்படுகிறார்கள். பாரம்பரியப்படி இவர்கள் கஸ்பார், மில்கியோ, பல்தசார் என்று அறியப்படுகின்றனர். கீழ்த்திசை ஞானிகளான இவர்கள் இந்தியா, பாரசீகம் ஆகிய நாடுகளிலிருந்து வந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. மூவரும் வெவ்வேறு நாட்டினராக இருந்தாலும் ஒரே குறிக்கோளோடு ஒரே விண்மீனால் வழிநடத்தப்படுகின்றனர். உலகின் ஒளியாம் கிறிஸ்துவை தரிசிக்க விண்மீன் வழிகாட்டுகிறது. பேரொளியை தரிசிக்க ஒளித்துகள் ஒன்று வழிநடத்துகிறது. இது இறைவனின் திருவுளம். இயற்கையின் அறிகுறிகளையும் வெளிப்பாடுகளையும் தன்வசப்படுத்தி கொள்கின்றனர் ஞானிகள். எண்ணிறைந்த தேசங்களையும் மலைகளையும் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளையும் வானிலைகளையும் கடந்து செல்ல வேண்டியிருப்பினும் லட்சியம் ஒன்றை கொண்டிருப்பதால் இடையராது அந்த லட்சியத்தை நோக்கி பயணித்து வெற்றி பெறுகின்றனர். சுவாமி விவேகானந்தர் சொல்வதைப் போன்று, ஒரு மனம் ஒன்றே எண்ணம் என்பது கைவரப்பெற்றால் இந்த உலகில் எதுவும் சாத்தியமே என்பது இங்கே நிரூபிக்கப்படுகிறது. எருசலேமில் ஏரோதுவை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. சிங்கத்தை அதன் குகையிலேயே எதிர்கொள்கின்றனர். எதற்கும் அஞ்சவில்லை. லட்சியம் ஒன்று அவர்களுக்குள் எரிந்து கொண்டே இருப்பதால் எதிரிகளானாலும் அவர்கள் அஞ்சவில்லை. இறைவனுக்கான ஏக்கமும் மீட்பிற்கான தாகமும் இருந்த காரணத்தினால் அவர்கள் ஞானிகளாக அறியப்படுகிறார்கள். ஆகவே இதே தாகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாமும் ஞானிகளாக ஆண்டவர் இயேசுவை இன்று தேடி கண்டடைய இறையருள் வேண்டி நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். ஜெபிப்போமாக. அன்பே உருவான தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து மீட்க திருவுளம் கொண்டு குழந்தை வடிவத்திலே வெளிப்பட்ட உமது மேலான இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றி ஆராதித்து தெண்டனிட்டு வணங்குகிறோம். விண்மீன் வழிகாட்ட அதனை பின்தொடர்ந்து உம்மை கண்டுகொண்ட ஞானிகளைப் போல வார்த்தை என்னும் விண்மீனினால் வழிநடத்தப்பட்டு இயேசு என்னும் மீட்பை கண்டடைய இந்த ஆண்டுகளிலே நிறைவான இறைவார்த்தை வாசிப்பை மேற்கொள்ளும்படியாக எங்களுக்கு ஆற்றல் தருவீராக. தேடல் உள்ளவர்களுக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும். அதேபோல் ஆண்டவரே, உம்மை எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரமும் தேடி கண்டடைய எங்களுக்கு அருள் தருவீராக. உலகத்தின் தீமைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே சிறப்பாக எங்களுடைய சமூகத்தில் மேலோங்கி இருக்கின்ற
இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு பின்னால் ஓடி மறைந்து தங்கள் வாழ்வை இழந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மனதிருக்கத்தோடும் இடத்தில் மன்றாடுகிறோம். போராட்டம், பல்வேறு விதமான இச்சையின் காரியங்கள், அதனால் கொலை, கொள்ளை, வறுமை, இன்னும் கீழ்ப்படியா தன்மை, இதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டு எங்கள் குடும்பங்களிலே அமைதியும் சமாதானத்தையும் மகிழ்வையும் பொருளாதாரத்தையும் இழந்து தவிக்கிற இந்த வேளையிலே அன்பு பிள்ளைகளாக எங்களுக்கு ஞானத்தின் ஆவியை ஊற்றி எதிலே எங்களுடைய வாழ்வை நிலைநிறுத்தி அதனை தேட வேண்டும் என்பதற்கான வெளிச்சத்தை தாரும். ஞானிகளுக்கு வழிகாட்ட விண்மீன் அனுப்பப்பட்டதைப் போல இன்று எங்கள் வாழ்வில் வழிகாட்ட உம்முடைய விண்மீன்கள் எழுப்பப்படுவதாக. எங்கள் பிள்ளைகள் சரியான பாதையில் சென்று சரியானவற்றை கண்டடையும் பாக்கியத்தை பெறுவோமாக. இதோ பெத்லகேமில் ஆண்டவர் பிறக்க வேண்டும் என்று முன்னறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தையை அவர்கள் நம்பி அதன்படியே அந்த வார்த்தையை பின்பற்றி சென்றதைப் போல இந்த உலகத்திலும் இயேசு எங்களுக்கு அருளிய வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற மறையுண்மைகளை நாங்கள் தியானித்து அதனை எங்கள் வாழ்விலே நிறைவேற்ற எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து அதன் வழியே வாழ்ந்து ஆன்ம மீட்பை கண்டடையவும் இயேசு கிறிஸ்து தந்த அந்த மட்டில்லா மகிழ்ச்சி எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் நிலைத்திருக்க அருள் தருவீராக. இன்றைய நாளிலே கடன் தொல்லையினாலும் பல்வேறு தீமையின் பிடிகளாலும் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற எமது பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாரும். அவருடைய இல்லங்களிலே அமைதி நிலவட்டும். கணவரை பிரிந்து, பிள்ளைகளை பிரிந்து, மனைவியை பிரிந்து வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்று அவர்கள் தேடி கண்டடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தொலைந்து போன உலகிலே இன்று தொலைக்கப்பட்ட யாவற்றையும் மீண்டும் எடுப்பதற்கு ஆண்டவரே துணை கொண்டு யாவரையும் கண்டுபிடிக்க எங்களுக்கு அருள் தாரும். அன்னை மரியே, புனித சூசையப்பரே, திருக்குடும்பங்களின் பாதுகாவலரே, இன்று எங்கள் குடும்பங்களில் தொலைந்து போய் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் அமைதியையும் பொருளாதார நலன்களையும் நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்காக பரிந்து பேசுவீர்களாக. ஆண்டவர் இயேசு எங்கள் வாழ்வின் மையமாக இருந்து அவர் தருகிற ஆற்றலினால் இந்த உலகத்தின் தீமைகளை தாவீது வென்றெடுத்ததைப் போல நாங்களும் இந்த உலகத்தை ஜெயித்து உம்மிலே மகிழ்ந்து வாழ இறையருள் என்றும் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமென்று உமது நாமத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். உங்கள் அனைவருக்கும் திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இறைவனே உங்கள் வாழ்வின் மையமாக இருந்து வழிநடத்தும்படியாக இறையருள் உங்களை தாங்கி வழிநடத்துவதாக. ஆமேன்.